வாழ்க்கையில் நடக்கல. இப்ப விசுவாசமா ஒரு நாள் இருந்தியா, விசுவாசம் வாழ்ந்தியா, இப்ப விசுவாசம் எங்க போச்சு? உனக்குள்ள இல்லாம போறதுக்கு தான் இந்த வேலை நடக்குது. அப்ப விசுவாசமா இல்லாமல் போகும்படிக்கு ஒரு கூட்டம் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கு. நீங்கள் உங்களை வஞ்சிக்க கூடாது. மனுஷகுமாரன் வரும் நாட்கள்ல விசுவாசத்தை காண்பேனோ. விசுவாசம் இருக்குமா? இல்லாம போயிடும். ஏன் இல்லாம போய் தெரியுமா? இந்த விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். அநேகர் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். அப்படி நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு தேவனுடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஆயத்தமுள்ள ஜனங்களா இருக்க வேண்டும். அப்போ ஆயத்தம் ரொம்ப முக்கியம். அதற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். எப்படி பிரயாசப்படணும்? ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் நெருங்கி உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தேவனிடத்தில், ஆண்டவரே இன்றைக்கு இந்த பூமியில வாழ்கிற நாட்கள இப்படி காரியங்களோட நான் வாழ்ந்துட்டேன், என்ன ஒரு விஷயம் மன்னிங்க, நான் பரிசுத்தமாய் வாழ, பக்தியாய் வாழ நீர் எனக்கு உதவி செய்யுங்க. நீர்